வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோயம்புத்தூர், நெல்லை, திருப்பூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பதக்கம் வென்ற ஹாக்கி அணியினர் உள்ளிட்ட அனைவரும் வாழ்த்து பெற்றனர். எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. हेलीकॉप्टरகள் மூலம் மலர் தூவி மரியாதை. लाल किले की प्राचीर के सामने से प्रस्थान कर रहे हैं और यहाँ पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं 2 एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में, जहाँ पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं. उपस्थित மதசார்பற்ற சிவில் சட்டமே நாட்டின் தற்போதைய தேவை. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பிரதமர் மோடி உரை. 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாட்டுப்பணி செய்யப்படுகிறது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். வரும் பொங்கல் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 21,000 ரூபாயாக அதிகரிப்பு. தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியத்தையும் 11,500 உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாய் என்பது 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான 11,000 ரூபாய் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதல்வர் ஸ்டாலின். காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு அப்துல் கலாம் விருது தந்து பாராட்டினார். 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது.
சிறந்த சேவை புரிந்தோர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசின் விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக செயல்பட்ட கூடலூர் செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருது. சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ. சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசியல் வேறு, அரசின் நிலைப்பாடு வேறு என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அரசின் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள கொடிக்கம்பத்தில் ஏறிய அரசு பள்ளி மாணவன். கொடிக்கயிறை சரி செய்ய மாணவனை ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்றி வைக்கும் பதற வைக்கும் காட்சி வெளியானது. தமிழ்நாட்டில் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித்தை முதலமைச்சராக்குவோம். விழுப்புரம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பிறகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகத்தில் 3 முறை ஏற்றி இறக்கப்பட்ட தேசிய கொடி சரியாக கட்டப்படாததால் கொடியேற்றுவதில் எழுந்த சிக்கல். மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது என்பதற்காகவே பேருந்து கட்டணத்தை உயர்த்தவில்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். பாஜக கூட்டணிக்கு வருமாறு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அழைக்க மாட்டேன் என நடிகை குஷ்பு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. புத்திசாலியான விஜய் அரசியலில் சிறப்பாக செயல்படுவார் என்றும் விளக்கம். அவர் ரொம்ப புத்திசாலிங்க. அவருக்கு ஒரு அட்வைஸே தேவையில்லை. அவர் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்கும். அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பியே கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தல். பொள்ளாச்சியில் டிராக்டர் பேரணி நடத்த முயன்ற விவசாயிகள் கைது. தங்கலான் படத்தை பார்க்க திருச்சி திரையரங்கத்திற்கு விக்ரம் கெட்டப்பில் வந்த ரசிகர்கள். அருள்நிதியின் டிமாண்டி காலனி 2ஆம் பாகம் வெளியான கோவை தியேட்டரில் பேய் வேடத்தில் நடனமாடிய ஐடி ஊழியர்கள். கடலூர் அருகே பேருந்தை மறித்து ஓட்டுநரிடம் இயக்குனர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிசிடிவி வெளியானது. நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் புகார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து நடந்த போராட்டத்தின் போது அடித்து நொறுக்கப்பட்ட ஆர்ஜி மருத்துவமனை. புகைப்படங்களை வெளியிட்டு குற்றவாளிகளை தேடும் காவல்துறை. சென்னையில் இன்று நடைபெறுகிறது மகுடம் விருதுகள் வழங்கும் விழா.
சாதனை படைத்த தமிழ் ஆளுமைகளை கௌரவிக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. இன்று 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூரில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோவையில் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை சந்திப்பதோடு பல்வேறு முதலீடுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்திருக்கிறார். சென்னை பாரிமுனை குமாரசாமி திருக்கோயிலில் நடைபெற்ற சமபந்தி விருதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதலே தொழில்துறை மீது முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். இப்போ வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று ஏற்கனவே பல வெளிநாடுகளெல்லாம் சென்று ஒரு ஆயிரக்கணக்கான கோடி நிதியை இங்கே கொண்டு வந்து தமிழகத்துக்கு சேர்த்திருக்கிறார். அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்கனவே வந்து குவிந்திருக்கின்றன. இன்னும் அடுத்த கட்ட வேலையாக இப்பொழுது அமெரிக்க நாட்டுக்கு செல்லவிருக்கிறார். எனவே 27 அன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புறப்பட்டு அங்கே அமெரிக்காவில் மிக முக்கியமான பல நிறுவனங்களை நிறுவன தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அங்கே கையெழுத்திடுவார்.